ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மேம்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஒரு ஹெல்த்தி டிஷ் பண்ணுறது கற்றுக்கிறதுக்காக. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வரகு, சாமை, குதிரைவாளி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மில்லட்ஸ் அண்டு கேட்டகரியில் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து வித்தியாசமாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி துவரம்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ அது பிடிக்கலன்றவங்க கூட, குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, சோயா சங்க்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிறதே தான், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு ப்ளஸ் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஜாஸ்தி வேறு எதுவுமே ஆட் பண்ணல. போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மில்லட்ஸ் அதாவது குதிரைவாளி எல்லாம் மிக்ஸ் பண்ணது தான் இது. இதை நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து கலந்து வச்சுப்பேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்ருப்பேன். அதை வந்து அரிசிக்கு ஒரு முறை இட்லிக்கு போடுறோம்னா அந்த அரிசி கூட சேர்த்து போடுவேன். இல்லாட்டி நம்ம பொங்கலில் எப்போனா செய்கிறது உண்டு. இல்லை இந்த மாதிரி கலவை சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிசிபெலாபாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கீரையெல்லாம் நல்லா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை அந்த பருப்பு வெந்ததில் அதுக்கப்புறமா ஆட் பண்ணி அதை வேக வைக்கணும். இது பார்த்திங்கனாக்கா, நம்ம கடாய் நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா கூட ஓகே, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாக்கா, நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் இதுக்கு நீங்கள் எதுவுமே தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கோன்றதுனால அதுலேயே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கீரையும் போட்டு ஒரு விசில் விடணும். ஃபஸ்ட்டு பருப்பு, மில்லட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீரை, வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இதில் போட்டு ஆட் பண்ணி ஒரு விசில் வரட்டும்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு மசிச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சாதம் வந்து ரெடியாக இருக்கும். அதாவது சிறுதானிய முருங்கைக்கீரை சாதம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதாவது பருப்பு போட்டு செஞ்சுருக்கமே, பருப்பு சாதம் இல்லை பொங்கல் மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இது இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் போட்டிருக்கிறதுனால. நெய் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை நார்மல் எண்ணெயோ எதனா போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நெய் கொஞ்சம் பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா, வேக வச்ச உடனே அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதாவது பருப்பு, மில்லட்ஸ் அதை எடுத்து வச்சுட்டு அதிலே வெல்லம் கொஞ்சம் போட்டு, இல்லை தேங்காய் அரைச்சி போட்டு, முந்திரி, தேங்காய்லாம் நெய்யில் வறுத்து போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பாயாசம் மாதிரி ஆகிடும். நான் அப்படி தான் செஞ்சு அன்றைக்கி மகாலட்சுமிக்கு பூஜைக்கு வச்சிட்ருந்தேன், வெள்ளிக்கிழமைன்றதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.